ரசூல்லா எப்படி இப்போ ரெப்ரசன்ட் பண்றாங்க முஸ்லிம்கள் அப்படின்னா, ஒரு வணக்க வழிபாடுகள் கற்றுத்தர வந்த ஒரு மதகுரு மாதிரி ஒரு தோற்றத்தை தான் காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது ஒரு முகம் இருக்கு, அந்த முகத்தை காட்டுறதே இல்லை. ஏன் அப்படின்னா அதை முஸ்லிம்களே அந்த முகத்தை பார்க்க விரும்புறது இல்லை. அதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை காப்பாற்ற வந்த மிகப்பெரிய ஒரு மீட்பர், இந்த உலகத்தை அநியாயத்திலிருந்து காப்பாற்ற வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சகர். அப்போ இந்த மாதிரியான ஒரு செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, பல 100 ஆண்டுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 10 வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்க. இதை இன்னி வரைக்கும் காஃபிர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களை விட காஃபிர்கள் ஒரு படி மேல இந்த விஷயத்துல ஸ்டடி பண்றாங்க. இவர் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதுறாங்க. அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய சொன்னோம். இந்த 100ங்கிற இந்த புத்தகத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியை சிறப்பிச்சு சொல்றாங்க. அதே மாதிரி முஹம்மது அட் மக்கா, முஹம்மது அட் மதீனா அப்படின்னு சொல்லிட்டு அதுல எஸ்.ஜி. வெல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதுறோம். அது பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய ஆய்வுகள் அவங்க நடத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா வாழ்க்கையில வெயிட் கொடுக்குறாங்க. மக்கால எப்படி இருந்தாங்க, மதீனால எப்படி இருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துங்க, உலகத்துக்கே சிறந்த ஒரு ஜனநாயகத்தை தந்தவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சிலை வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போஸ் பண்ணதுனால என்னாச்சு, முஸ்லிம்கள்ட்ட சிலையை எடுத்துட்டு வெறும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக மெத்தட் இருக்கு இல்லையா, மக்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் தங்களுடைய பங்களிப்பு ஆட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சை தான். அதுவும் உமர்லியானுடைய அந்த சிஸ்டம் வச்சுதான் இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றாங்க பாருங்க. கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு, ஏன்னா ஒரு ஏரியால வைக்கவே மாட்டாங்க, மாத்திட்டே இருப்பாங்க. கலெக்டர் இங்க போடுவாங்க, அங்க போடுவாங்க, இன்ஸ்பெக்டர் இங்க போடுவாங்க, அங்க போடுவாங்க. இது யாருடைய சிஸ்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய, உமர்லியானுடைய சிஸ்டம் தான். இப்போ இதெல்லாமே முஸ்லீம்கள் தான் இவங்க காமிச்சாங்க. இதைத்தான் எடுத்து இன்னைக்கு உலகம் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கிறத அது ஒரு 6 விஷயங்களா நம்ம வச்சு பிரிச்சு பார்த்து சொல்லியிருந்தோம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை மேற்கொண்டாங்க. அப்புறம் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அப்படி தயாரான ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்ட ஒரு ஜமாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுத்து தர்பியா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டமைப்புக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்க, சகித்து கொள்ளுதல். அந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயோகப்படுத்தினாங்க. கடைசியாக பலத்தை பிரயோகப்படுத்தி தன்னுடைய இலக்கை அடைகிறது. 6வதாக அந்த இலக்கை அதாவது ஜெயிச்ச ஒரு இலக்கை அதை பரவலாக்குறது. அதாவது ஒரு வெற்றி ஒரு பகுதிக்கு கிடைச்சது அப்படின்னா அதை ஏரியாவை விரிவுபடுத்துறது. இந்த 6 விஷயத்தை சொன்னோம்.